முன்னாடி நாம இந்த கல்யாணத்தை பத்தி பேசும்போது வெற்றி கல்யாணமானவன் கிடையாது. ஆனா இப்பவும் பூஜா கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். அழகும் பணமும் உள்ளவ என் பொண்ணு. அவ ஏன் ரெண்டாம் தாரமா வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஊர்ல இருக்கிறவங்க கேப்பாங்களே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அண்ணி? சரளா, நீ என்ன சொல்ல வரங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. சாரி அண்ணி, இத நான் சொல்லல. ஊர்ல எல்லாரும் அப்படி பேசுவாங்கன்னு சொன்னேன். எனக்கு எப்பயுமே வெற்றியை ரொம்பவே பிடிக்கும். அதனால்தான் பூஜாவை உங்க வீட்ல இருக்கிறதுக்கே நான் சம்மதிச்சேன். அதுக்காக யதார்த்தத்தை பேசாம இருக்க முடியாதுல்ல அண்ணி. மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பூஜா, இதுல நீ எதுவும் பேசாத. இது ஒரு அம்மாவா சரளா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லு சரளா, இப்ப நான் என்ன பண்ணணும்? பேசலாம் அண்ணி. நீங்க கல்யாண ஏற்பாட்டை பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும்னு கல்யாணம் முடிஞ்சதும் நான் சொல்றேன். இது போதும் சரளா, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். சக்தி நினைப்புல இருந்து எப்படியாவது என் பையனை மீட்டெடுக்கணும். அதுக்கு இந்த கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கணும் சரளா. அண்ணி, என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் இப்படி பேசுறது என் பொண்ணுக்காக மட்டும் இல்ல, வெற்றி பூஜா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணி. இதுதான் சரியான டைம். இங்க இவங்க பேசுறது எல்லாத்தையும் சக்தி கேட்கட்டும். அண்ணி, வெற்றிக்கும் பூஜாவுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம் அண்ணி. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அண்ணி. சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. ஏன் சொல்றேன்னா, சக்தி கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணா இன்னொரு அவமானத்தை தாங்குற அளவுக்கு எனக்கு தெம்பில் அண்ணி. என்ன சரளா நீ? நான் தான் சொல்றேன்ல, சக்தியே முழு சம்மதத்தோட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னு. இனிமே எதுக்கு அவ வந்து பிரச்சனை பட போறா சொல்லு? இங்க பார், அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரளா. சரிங்க அண்ணி, உங்க வார்த்தைய நான் நம்புறேன். வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு ஒரு தடவை வெளிப்படையா அவனே சொல்லிட்டா ரொம்ப நல்லது. சரளா, நல்லா கேட்டுக்கோ. என்னோட முடிவுதான் என் புள்ளையோட முடிவு. இல்ல அண்ணி, நான் நேராவே ஒரு தடவை வெற்றி கிட்ட கேக்குறேன். அவனே சொல்லட்டும். சொல்லு வெற்றி, பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? வெற்றி, சொல்லு. உன்னோட முடிவு எதுவோ அத சொல்லு. அம்மா, இனிமே நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். சரளா, கேட்டுக்கிட்டியா? உன் சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சா? இன்னும் என்ன, நல்ல நாளை பார்த்து முகூர்த்தம் குறிச்சிடலாம்ல? எனக்கு முழு சம்மதம் அண்ணி. வெற்றியே சொல்லிட்டான். என் பொண்ணு வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு முக்கியம். அப்பாடி, ஒரு வழியா வெற்றி நம்ம வழிக்கு வந்துட்டான். இது போதும், மத்தத நான் பாத்துக்குவேன். என்ன இப்படி பண்ற? விடு, என்ன யாரும் தொடக்கூடாது. சக்தியை தவிர யாரும் தொடக்கூடாது. போங்க, ஒரு சக்தியை வர சொல்லுங்க. போங்க. என்ன இப்படி பண்ற? நான் தாண்டா சக்தி. என்கிட்ட சக்தியை கூப்பிடுன்னு சொல்ற? இல்ல, சக்தியை வர சொல்லு. அவ ஏன் பொய் சொன்னான்னு
அவகிட்ட கேட்கணும். போ, போய் சக்தி வர சொல்லு. போ. அக்கா என்னக்கா இது வரைக்கும் வெற்றி குடிச்சிட்டு வந்ததே இல்லக்கா. பாவம்க்கா வெற்றி. ஏய், கூப்பிடு சக்திய. போ, சக்திய கூப்பிடு போ. அவ இப்பவே இங்க வந்தான். வெற்றி. ஏய், போன்றல. முதல்ல கண்ணு திறந்து பாரு வெற்றி. ஹாய், 2 சக்தி. உன் கண்ணுக்கு இப்போ நாளா கூட தெரியும். டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஆமா, 2 சக்தி எப்படி? ஏய் துர்கா, போய் பைக் சேவ் எடுத்துட்டு வா போ. நான் வெற்றியை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்துடுறேன். அக்கா இந்த நிலைமையில எப்படிக்கா கூட்டிட்டு போவ? வெற்றி இங்கேயே இருக்கட்டும், காலையில கூட்டிட்டு போய் விட்டுடலாம். இல்ல துர்கா, நான் இப்பவே கூட்டிட்டு போய் அவங்க வீட்ல விட்டுடணும். இவன் மட்டும் ராத்திரி இங்க தங்குனானா அது மட்டும் அதுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, இன்னொரு பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். வேண்டாம் துர்கா, போ போய் எடுத்துட்டு வா போ. மாமா, சக்தியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கண்டிப்பா சக்தி தான் வெற்றியை வர சொல்லியிருப்பா. அவ சொன்னதும் இந்த வெற்றியும் சக்தியை தேடி போயிருப்பான். நீங்க எல்லாரும் அது எல்லாத்தையும் பார்க்க தானே போறீங்க. பேசாம உள்ள வா. என்னடா? ஏன் இப்படி தள்ளாத நீ? ஏன் இப்படி ஆடுற? என் சக்தி பத்தி தெரியுமா? அவெல்லாம் எதுக்குமே தள்ளாடவே மாட்டா. அவெல்லாம் தைரியமா நிப்பா. நீ என்னடானா? வெற்றி, வெற்றி, பேசாம வா. நான் வரமாட்டேன் போ. நான் வரவே மாட்டேன் போ. எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். நீ என்ன பண்ற? போய் சக்தியை கூட்டு வா போ. டேய், நான் தான்டா சக்தி. வாடா, உள்ள வா. எனக்கும் பூஜா சொல்றதாங்க சரின்னு தோணுது. நீங்க வாங்கத்த, நம்ம இப்பவே அந்த சக்தியோட வீட்டுக்கு போய் வெற்றியை கையோட கூட்டிட்டு வந்துருவோம். ஏய் ரங்கநாயகி இரு, நீ செய்யறது சரியில்லை. இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ ஆடாத. இத பாரு, நீ கட்டாயப்படுத்தினதுனாலதான் சக்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டா. அப்படி இருந்தும் நீயும் பூஜாவும் சக்தியை கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க. பூஜா சொல்ற மாதிரி சக்தி ஒரு நாளும் வெற்றியை தட்டி கழிக்கிறேன்னு சொல்லவே மாட்டா. அப்பா கரெக்டுப்பா, ரொம்ப கரெக்ட். சக்தி அப்படிலாம் செய்யவே மாட்டா. டேய் என்னடா இது? சொல்லு. தொட்ட கொன்னு போ. அடியே, உன் வேலை முடிஞ்சதுல கிளம்பு. எனக்கும் வெற்றிக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பு. என்ன என்ன முறைக்கிற? கிளம்பு, ஓடி. பூஜா, வெற்றியை நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது உனக்கு நான் போட்ட பிச்சை. பார்த்தல்ல, சாமி போட்ட முடிச்ச யாராலையும் பிரிக்க முடியாது. நானா உனக்கு விட்டாதான் உண்டு. ஏய், ஒரு நாளும் அது நடக்காது. உன் கல்யாணத்துக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டு போகணுமா? உன் கல்யாணத்துக்கே நீயே முதல்ல சாப்பிட முடியாது. பார்க்க தானே போற. அந்த தெய்வத்தோட கணக்க அப்ப தெரியும். எனக்கும் வெற்றிக்குமான உறவோட ஆழம். பூஜா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னொரு தடவை அசிங்கப்படாத. வெற்றியை மறந்துரு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் உன் இஷ்டம். வெற்றியை பார்த்துக்கங்க.
திடீர் இவன் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான்? ஹலோ அண்ணி. சொல்லு திடியா. அண்ணி நான் கோயில இருந்து பேசுறேன் அண்ணி. அண்ணி அண்ணன் ஏதோ பரிகார பூஜை செய்யறாரு அண்ணி. என்ன பரிகார பூஜையா? வெற்றியா? ஆமா அண்ணி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டாரு. ஏன் எதுக்கு கூட சொல்லல அண்ணி. அண்ணி பூஜை ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு அண்ணி. ஏய் என்ன சொல்ற? ஆமா அண்ணி, அண்ணன்கிட்ட பேசவே ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு. பரிகார பூஜையில அண்ணனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அண்ணி. இதுல அண்ணன் உயிர் கூட ஆபத்து வரலாம் அண்ணி. ஏய் என்னடா சொல்ற? ஆமா அண்ணி. அண்ணி நீங்க உடனே கிளம்பி வாங்க அண்ணி. நீங்க வந்தாதான் அண்ணன் கேட்கும். வாங்க நீ ப்ளீஸ் அண்ணி. நான் வச்சாரன் அண்ணி, நீ சீக்கிரம் வந்துருங்க அண்ணி. நான் இப்பவே வரேன். இது வெற்றி தம்பி மாதிரி இருக்கு. இந்த தம்பி இங்க வந்து என்ன தனியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு? சக்தி எப்படி இங்க வந்தா? ஹே சக்தி, வெற்றி விஷயத்துல தலையிடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்த? அம்மா நான் தான்மா அண்ணியை போனை போட்டு வர சொன்னேன். ஏய் இவ்வளவு எதுக்குடா வர சொன்ன? ஏய் சக்தி, வெற்றி எதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கான்? பூஜா கேக்குறால, சொல்லு சக்தி. எனக்கு தெரியாத அத்தை. நானே இப்பதான் இங்க வந்தேன். ஏய் வெற்றி எதுக்கு பூஜை பண்றான்னு உனக்கு தெரியாதா? இதை நான் நம்பணுமா? சத்தியமா எனக்கு தெரியாது பூஜா. ஏய் சும்மா ஒன்னும் நடிக்காதடி. பூஜா இப்ப இதுவா முக்கியம்? சக்தி இவ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ வெற்றி கிட்ட சொல்லு, இந்த பூஜை வேண்டாம் சொல்லு சக்தி. வெற்றி இனிமே என்ன நீ சொல்றது? டேய் உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்லடி. அத்தை எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் வெற்றி அலோவ் பண்ணிருக்கவே மாட்டேன். என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. வெற்றி வெற்றி எத்தனை வெற்றி 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 என்னடா எதுக்குடா உனக்கு இந்த பூஜை? நாங்கெல்லாம் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா உனக்கு? நீ பரிகார பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா சக்திக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஏய் வாயை மூடி ஏதாவது சொல்லிட போறேன். அம்மா இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கம்மா. நீங்களே பாத்தீங்கல்ல, எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல. என் உயிருக்கு ஆபத்து வந்தப்ப நீங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்த பூஜா எங்க இருந்தா? ஆனா நீங்க வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்த சக்தி அவ உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்த உள்ள வந்தாமா.
இதுக்கு மேல உங்களுக்கு தனியா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. நீங்களே முடிவு பண்ணுங்க. சக்தியா பூஜாவான் யார் எனக்கு சரியானவங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அத்தை, இப்ப எதுக்கு இந்த பூஜை பண்ணான்னு முதல்ல கேளுங்க அத்தை. வெற்றி, அவ கேக்குறாள், சொல்லுடா, எதுக்குடா இப்ப இந்த பூஜைய பண்ண? நான் நினைக்கிற விஷயம் நல்லபடியா நடந்த பின்னாடி நானே சொல்றேன் இந்த பூஜை எதுக்குன்னு. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லியேமா. யாருமே எனக்கு சரியானவன் சொல்லுங்கம்மா. என்னன்னா அம்மா, ஏன் வெற்றி? ஏய், என்னடி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றியா? அவ்வளோ சீக்கிரத்துல நான் உன்னை ஜெயிக்க விட்டுற மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் வெற்றி எனக்கு தான். உன் கண்ணு முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கும். வெற்றிக்கு ஒரு பிரச்சனைன்னு அந்த இடத்த விட்டு விழுந்தடிச்சு ஓடுனவ தானே நீ? கோவில்ல வச்சு சாமியே சொல்லிடுச்சு வெற்றிக்கு யார் சரியான ஜோடின்னு. நீ மீனாட்சியோட பொண்ணு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்போ நீ கர்ப்பம்னு நீயே சொல்லிட்டியோ அதுக்கப்புறமா வெற்றி உன் வாழ்க்கையில இருக்க முடியாது சக்தி. பூஜாதான் வெற்றிக்கு ஏத்த பொண்ணு. அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இங்க பாரு சக்தி, உனக்கே தெரியும் கல்யாணம்னா 1000 வேலைங்க இருக்கும். ஆனா எல்லா வேலையையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யணும். பிரச்சனை மேல பிரச்சனை வரும், நீ தான் அதை சமாளிக்கணும். சக்தி, செய்வல்ல? சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு, இந்த கல்யாணம் முடிற வரைக்கும் நீ எங்க வீட்லயே இருக்கலாம். கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு நீ உன் வீட்டுக்கு போலாம். சக்தி, நான் உன்னை முழுசா நம்புறேன். என்னை ஏமாத்திடாத. என்னன்னா அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? பரவாயில்ல, பாத்துக்கலாம். அண்ணே, இனிமே பாக்குறதுக்கு என்னென்ன இருக்கு? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. அந்த வருத்தத்திலையும் மாமியார் என்னமா சொன்னாங்க? சக்தி, என்ன சொன்னாங்க? வெற்றி சொல்லுங்க. சொல்லுக்கா. என்ன அந்த வீட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதான் எல்லாத்தையும் பேக் பண்ணலான்னு வந்தேன். சூப்பர் சக்தி. இரு 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 இரு, எங்க போற? நில்லு. ரொம்ப நாள் கழிச்சு புருஷனும் பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சந்தோஷமா உள்ள கூப்பிடணும். அதுக்குன்னு சில முறையெல்லாம் இருக்கு. ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. சந்தோஷமா உள்ள போங்க. உள்ள வாங்க. வாங்க. என்னடா, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுமோன்னு நினைச்சேன். இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தாதான் நீ வெற்றி மேல இவ்ளோ பாசமா இருக்கன்னு உன் மாமியாருக்கு புரியுமா என்ன? ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டீங்களா? ஒண்ணுமே ஓட மாட்டேன்ட்டு. இங்க இருந்து நீங்க சில்லுக்குட்டிய கூட்டிட்டு போனீங்களே, பிள்ளைய பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவன்னு ஒண்ணு விடாம சொல்றியே. அப்பதான் நான் எங்க மீனாட்சி அக்காட்ட சொல்ல முடியும். சக்திக்கு எங்க அம்மா ஒரு நெக்லஸ் போட்டாங்க. ஆஹா, நெக்லஸ் போடுற அளவுக்கு போயிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருமகனே, அவங்க மருமகளுக்கு நெக்லஸ் போட்டிருக்காங்க. நீங்க உங்க சின்ன மாமியாருக்கு வெறும் 500 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. ஏய் சக்தி, அதென்ன நெக்லஸ் புதுசா இருக்கு? இதான் ரங்கநாயகி ஏத்த போட்டாங்க. சூப்பரா இருக்குக்கா. உன் மாமியாரோட நெக்லஸ் அழகா இருக்கு.
கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க, நெக்லஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எல்லாரும் பயந்து நின்னப்ப சக்தி தான் என்னை காப்பாத்தினான்னு அம்மா நன்றி சொன்னாங்க. இப்பவாவது உன் மாமியாருக்கு நன்றி சொல்லணும்னு உனக்கு தோணுச்சே. சரி, வேற என்ன சொன்னாங்க அவங்க? அப்புறம் இனியே சொன்னாங்க. சக்திய வீட்லயே இருக்க சொன்னாங்க. அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? சக்தினா சும்மாவா? சரிக்கா, நான் கிளம்புறேன். என்னடி பூஜா, உன் ஆள் இப்படி பேசிட்டு போறாரு? இல்ல இல்ல என் கூட டேட்டிங் போகணும்னு சொன்னா, நான் முடியாதுன்னு சொன்னேன். அந்த கோவம் தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே, சாரி டி, சாரி. ஓகே பூஜா, வா ரெடி ஆகலாம், டைம் ஆச்சு. கேரி ஆன். என்ன அதுக்குள்ள வந்துட்ட? அறிமுகப்படுத்தி வைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? சக்தி, நான் சீரியஸா சொல்றேன். பெருசா ஒரு விஷயம் பண்றோன்னு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய். எதுக்கு என்ன வெளியில நிப்பாட்டிட்டு போன? இப்ப வெளியே நிக்கிறதுக்கே கேள்வி கேக்குறியே. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, வாழ்க்கை பூரா நீ வெளியே தான் நிக்கணும். பரவாயில்லையா? சரிம்மா. மேடம் போட்டோ ஷூட் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆமா மேடம். சரி சரி. பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். பூஜா, பூஜா. என் ட்ரெஸ் எப்படி தான் இருக்கு? தேவதை மாதிரி இருக்கு பூஜா. தேவாங்க மாதிரி இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா? வெற்றி, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எதுவும் சொல்லலையே. சூப்பரா இருக்கு பூஜா. நிஜமாவா வெற்றி? நிஜமா சூப்பரா இருக்கு பூஜா. Dress மட்டும் சூப்பரா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்ல. டேய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவளை வம்பிழுக்கிறதா உன் வேலையா? சும்மா இரு. மேடம், போட்டோ ஷூட் ஆரம்பிச்சிடலாங்களா? டேய் வெற்றி, நீ இன்னும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலையா? போ. இல்லம்மா, இதுவே போதும். போ, போய் மேல ஒரு ரூம்ல ஒரு பிளேசர் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு வா போ. என்ன போட்டோக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடான்னா புலம்புறான். தொட தொட, நல்லா தொட. வாழ்க்கை முழுக்க உனக்கு இனி தொடைக்கிற வேலை தாண்டி. மேடம், டைம் ஆச்சு மேடம், போட்டோ ஷூட் ஆரம்பிக்கலாங்களா? அத்த ஒரு நிமிஷம். ஏய் சக்தி, இங்க வா. என் செருப்புல இருக்கிற பக்கல கொஞ்சம் மாட்டி விட. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு சக்தி, ஷூட்டுக்கு டைம் ஆச்சு. பண்ணு பண்ணு. இங்க மாட்டு, இங்க பாரு. இங்க நீ போடு. சரி போதும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ஆரம்பிக்கல? இன்னும் ஆரம்பிக்கல சார். போய் ரெடி பண்ணுங்க, போங்க. வெற்றி எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ரங்கநாயகி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரங்கநாயகி வெற்றியையும் பார்க்கும்போது அம்மா பையன்னா
இப்படி இருக்கணும்னு நினைச்சுக்குவேன். தான் பையனுக்கேத்த ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிருக்காங்க ரங்கநாயகி. இந்த மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். என்னம்மா அங்கேயே நிக்கிற? ஒன்னத்தாமா? ஒன்னத்தான் வா. வா. வெற்றி, இந்தா போட்டு விடு. முடிவும் நீ. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் அவசரமா கிளம்பணும், உங்களுக்காக தான் வந்தேன். பாய். அது வரேன் ரங்கநாயகி, அப்புறம் சவகாசமா பேசலாம். பாய். என்னத்த இது? பூஜா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏ பூஜா, வெளிய வாசல்ல வெற்றிக்கு பக்கத்துல உன்னோட போட்டோக்கு பதிலா இவ போட்டோ இருக்குடி. என்ன சக்தி, இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஆமா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் செமையா நடந்துச்சுல்ல? அப்புறம் போட்டோ ஷூட்ல நீ கொடுத்த ஒரு ரொமான்ஸ் லுக் இருக்கு பாரு. சான்ஸே இல்ல சக்தி. உன்ன மாதிரி யாரும் என்ன லவ் பண்ண முடியாது. என்ன லவ் பண்ணவே பிறந்தவ சக்தி நீ. இந்த பூஜாவுக்குள்ள ரொமான்ஸே வர மாட்டேங்குது. ரொமான்டிக்கா சிரினா ஈன்னு சிரிக்கிறா. ஆனா அப்ப நீ சிரிச்ச பாரு, வா. ஏய், என்ன அப்படி பாக்குற? எனக்கு சூப்பரா இருந்துச்சு சக்தி. இப்போ ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி ரொமான்டிக்கா பாரு ப்ளீஸ் சக்தி, கெஞ்சி கேக்குறேன்ல. டேய், சீக்கிரமே உனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம். அப்படியா? எப்ப சக்தி? ஏய், ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் சக்தி இப்படி பண்ற? என்ன என் கண்ணை பார்க்க முடியாம போறியா? இல்ல, எனக்கு தூக்கம் வருதா. தூக்கம் வருதா உனக்கா? நம்பிட்டேன். டேய், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? வருத்தமா? எதுக்கு? ஃப்ளக்ஸு எப்படி மாறிச்சு பார்த்தே இல்ல? ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கலாம் நீ தான் என் ஒய்ஃப்னு உனக்கு வாழ்த்து சொன்னாங்க, பார்த்தே இல்ல? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பிளான் பண்ணியா நடந்துச்சு? நல்லா யோசிச்சு பாரு. நீ ஏன் சக்தி திடீர்னு உன் கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்லணும்? இவ்வளோ பிரச்சனை நடந்த பின்னாடியும், நீ டைவர்ஸில் கையெழுத்து போட்ட பின்னாடியும் எதுக்கு என் அம்மா உன்னை இங்கே வந்து இருன்னு சொன்னாங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சக்தி. என்ன ஆனாலும் நீயும் நானும் சேர்ந்து இருக்கணும்னு அந்த கடவுள் போட்ட முடிச்சாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும்?
உன்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். என்ன விட, நான் போறேன். இரு சக்தி. என்னாச்சுக்கா உனக்கு? இப்ப யமுனாக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டா தானே சொல்றா. துர்கா, என்ன சொல்ல போற? நீ சின்ன பொண்ணு, இதுல எல்லாம் தலையிடாத, அதானே? சின்ன பொண்ணு எனக்கே தெரியுது உன் வாழ்க்கை எவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்குங்கிறது. உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? துர்கா, அம்மா மட்டும் இருந்தாங்க உன் தோலை உரிச்சு எடுத்திருப்பாங்க. எங்களெல்லாம் ரொம்ப ஈஸியா அடக்கிடுற சக்தி. அக்கா, இப்பவாவது சொல்லு, எங்க கிட்ட மட்டுமாவது சொல்லு. என்னடி இன்னும் 2 மாசம்? வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உண்மையை சொல்லி என்ன ஆக போகுது? எது சொல்றதா இருந்தாலும் இப்பவே சொல்லு. சாரிக்கா, இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷன். இப்படி எதையாவது சொல்லி உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்காத சக்தி. என் வாழ்க்கை தான் பிரச்சனையில இருக்கு. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சோம். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல வந்து நீ தனிமரமா நின்னா எப்படி அம்மா இதெல்லாம் தாங்கிப்பாங்க? அப்படிலாம் எதுவுமே நடக்காதுக்கா. வெற்றிக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்னக்கா? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத சக்தி. வெற்றிக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் போதுமா? கார்த்திக் கூட தான் என் மேல நம்பிக்கை இருக்கு. ஒன்னா நாங்க வாழ்ந்துட்டோமா? நீயே வந்து பார்த்தல என் நிலைமை என்னன்னு. அப்படி தானடி உன் நிலைமையும். வெற்றி அம்மா உன்னை ஏத்துக்காம எப்படி நீ அவர் கூட வாழ முடியும்? சக்திகா, ரங்கநாயகி அம்மா உன்னை ஏத்துக்கணும்னா நீ இப்ப உண்மையை சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு சக்தி, நிஜமா சொல்லு, உனக்கு வெற்றிய பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏண்டி இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்க? வெற்றிக்கு ஒண்ணுனா உருகுற, அடுத்த நிமிஷமே வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாண ஏற்பாடு நீயே முன்னாடி நின்னு செய்யற. ஐயோ, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல சக்தி. இதெல்லாம் உனக்கு புரியாதுக்கா. ஆமாண்டி, எனக்கு எதுவுமே புரியாது. எனக்கு எதுவுமே புரியாது. நம்ம மெஸ்ல சமைச்சு போடவும் பாத்திரத்தை கழுவும் தான் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் படிச்சவங்க, அதுவும் கலெக்டராக போறவங்க. நான் படிக்காதவ, முட்டாளு. உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? எனக்கு கல்யாணமே உன் புருஷன் தான் பண்ணி வச்சாரு. இல்லனா இந்த வீட்ல நான் இன்னும் இப்படியே தான் இருந்திருப்பேன். ரொம்ப சந்தோஷம்டி. நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ரொம்ப சந்தோஷம். அக்கா, நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. நான் உன்கிட்ட போய் எதை பேசினாலும் சரியா வராது. நான் கிளம்புறேன். போடி போ. நாளைக்கு உன் கூட பிறந்தவங்க செத்து கிடக்குறாங்கன்னு உனக்கு நியூஸ் வரும். வந்து எங்களை அள்ளி போட்டு போய் பூஜா கல்யாணத்தை நல்லா நடத்தி வை. அதுக்கப்புறம் நீ மட்டும் இந்த வீட்டுல வந்து சொல்ல முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா? அந்த ரங்கநாயகிக்கு தானே போன் பண்ண. ஆமா, நீ அவங்களுக்கு போன் பண்ண. இவ்வளவு கண்டுபிடிக்கிறவ அதையும் கண்டுபிடிச்சிட வேண்டியதானே? என்னையா உன் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்த போறியா? யோ, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அங்க போய் ஏன் பொண்ணு அது இதுன்னு பேசி 7.5 இழுத்துட்டு வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா, நான் என் பொண்ணுக்காகத்தான் அங்க போறேன். நான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தத்தான் போறேன். இப்ப என்ன அதுக்கு? ஒரு அப்பாவா என் பொண்ணு வாழ்க்கை என் கண்ணு முன்னாலே சீரழிவை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் போறேன். என்னையா புதுசா பேசுற? எப்ப இருந்து வந்துச்சு இந்த புதுசா அப்பா பொண்ணு பாசம்லாம்? இத்தனை வருஷமா ஏன் கால்ல தானே விழுந்து கிடந்த, இப்ப மட்டும் என்ன? சில விஷயங்கள் மெல்ல மெல்ல தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் இந்த மாற்றம் எல்லாம். புஷ்பா, என்னைய கேள்வி கேட்காம உன் இடத்துல நீ இருந்தீனா உனக்கு நல்லது. இல்லைனா இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா இருந்து ஓ மரியாதையை நீ காப்பாத்திக்க. சரியா? அங்க போய் என்னதான் பேசி தொலைக்க போற? அதையாவது சொல்ல. ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் புஷ்பா நடிக்கிற? என் பொண்ணு சக்தி கற்பம் இல்ல, அந்த சரண்யா தான் கற்பம்.
அந்த சரண்யாவை காப்பாத்தத்தான் சக்தி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும். நீயும் பூஜாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் ரங்கநாயகி அம்மாட்ட சொல்லத்தான் போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? என்னையே மிரட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. எப்படி எப்படி நான் மரியாதையா நடந்துகிட்டு என் மரியாதையை காப்பாத்திக்கணுமா? இரியா இரு, உன்னை நான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன்.